7ல் ஹரிணி அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற லீகல் ஃபர்ம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்மிதாங்கிற கலீகை பார்க்க வராங்க. அதை பார்த்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எங்கள் அக்கா ஜெயஸ்ரீக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக சித் அந்த கலீகுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஹரிணி வந்திருக்கா, நான் ஹரிணி கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறமா ஹரிணி இதை சொல்லிட்டு எந்திரிச்சு போனதுக்கப்புறமா அந்த கலீக் சித்தை பார்க்க போகிறாங்க. அப்போ சித் கேட்குறாரு, எதுக்காக ஹரிணி வந்தா அப்படின்னோடனே அவங்க அக்காவுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. உடனே அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா லீலாவத்தின்னு அங்கே இருக்கிற ஒரு லீடிங் லாயர் ஹரிணிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களோட சிஸ்டருக்காக நீங்கள் ஜாபுக்கு கேட்டிருந்தீங்களா, உங்கள் சிஸ்டர் மண்டே என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யார் மேம் உங்ககிட்ட ஸ்மிதா சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்மிதா இல்லையே, சித்து தான், சித்தோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, நான் சித்து தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொன்னோடனே ஹரிணிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நேராக சித்தை பார்த்து தேங்க்ஸும் சொல்லிடுறாங்க. இப்போ அப்பா மீராவையும் அஸ்வினியும் பேட் வாங்குறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. மீரா ஒரு பேட் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்பாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அஸ்வின் சொல்கிறாரு, இது என்ன பேட் அடி, 2 மேட்ச் கூட தாங்காது, உனக்கு என்ன தான் டேஸ்ட்டுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்காத, வேறு ஒரு பேட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஐயோ இது ரொம்ப ஹெவியாக இருக்கே, இது எப்படி நீ தூக்குவோமா அப்படின்னோடனே மீரா அப்படியே முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இருந்தாலும் மீராக்கு அஸ்வின் சொன்ன பேட்டை தான் எடுக்கணும்னு ஆசை. ஸோ அஸ்வின் சொன்ன பேட்டே எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ நல்ல உனக்கு பிடிச்ச பேட்டாக எடுப்பா, இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு. உடனே அஸ்வின் மீராவோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்குலாம் கிரிக்கெட் பற்றி என்ன தெரியும் அங்கிள் அப்படின்னு. டேய் 3rd டிவிஷன் வர விளையாண்டேன்டா, என்னோட பிளட்டுங்கிறதுனால தான் மீராவே விளையாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ளே அஸ்வினை பிடிக்கல. இவன் யார் நம்ம பொண்ணோட விருப்பத்தை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓப்பனாக எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு மீரா கேட்ட பேட்டையும் வாங்கியும் கொடுத்துட்டு அஸ்வின் கிட்ட ஓன் பேட்டுக்கு நீயே பில்லை பே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹர்னி ஜெயஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி லீலாவதி தெரியுமானோடனே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னோடனே, அவங்க கிட்ட தான் உனக்கு ஒரு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ மண்டே அவங்கள போய் பாரு அப்படின்னோடனே ஜெயஸ்ரீ ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போ மீரா அவங்களோட புது பேட்டை கொண்டு காட்டுறாங்க. அப்போ ஜக்கு அஸ்வின் தானே செலக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. உடனே நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கனகு அண்ணன் ஒருத்தர் பொண்ணு கேட்டார் இல்லையா, அவர் கரெக்டாக இவங்க மீராவோட அம்மாவுக்கு ஃபோன் பேசுகிறாங்க. அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டே ஃபோனை கொண்டு கொடுக்குறாங்க. கனகு மாமா பேசுகிறாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணுமா அப்படின்னோடனே ஒருத்தரை பேசிட்டு கடைசி ஜெயஸ்ரீ கிட்ட பேசுகிறாரு. ஜெயஸ்ரீ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கீர்த்தி மாமாவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ மட்டும் ஓகே சொல்லு, உங்கள் அப்பா ஒத்துக்கலைனாலும் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ஜெயஸ்ரீ மொழியும் முழிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஃபோனை வாங்கி ஹரிணி சொல்கிறாங்க, அவள் இப்போ தான் மாமா ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருக்கா, கொஞ்சம் டேஸ் போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நைஸாக கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் ஏன் தலையவே உருட்டுங்க, நீங்கள் வேணான்னு சொல்லுங்கள், ஆனால் அண்ணன் கேட்டுகிட்டே இருக்காரு, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அந்த இடத்துலேருந்து புலம்பிட்டே கிளம்பி போகிறாங்க. இப்போ ஜெயஸ்ரீ லீலாவதியோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பொண்ணு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஓடி லீலாவதி மேமை பார்த்தோன்னே, மேம் அவன் அவனுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் மேம், சொத்து வீடு அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன், அவன் இப்போ இன்னொரு பொண்ணோட அஃபேர் வச்சிருக்கான் மேம், நான் என்ன மேம் பண்ணுறதுன்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறாங்க. இது கேட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஜெயஸ்ரீக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அவனை டைவர்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆளுங்களை டைவர்ஸ் கூட பண்ண வேண்டாம், இவனெல்லாம் கொலை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்பட்டு கத்துறாங்க. இதை பார்த்துட்டு லீலாவதி மேம் நீ யாருமா, நீயும் டைவர்ஸ் கேட்டால் வந்திருக்கேன்னொன்னே, இல்லை மேம் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி உங்ககிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, சரி போரு நீ பாட்டுக்கு டைவர்ஸ் கேஸை கொலை கேஸாக மாற்றி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு, சித்து சொன்னானேன்னு சொல்லி தான் நான் உன்னை வேலைக்கு எடுக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி இமோஷனலாக டிசிப்ளின் இல்லாமலாம் என்கிட்ட பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது, டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு உனக்கு ஓகேனா நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு ஹரிணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அவர்கிட்ட வேலை கிடச்சிச்சு, நான் ஜாயின் பண்ண போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸும் சொல்கிறாங்க. இப்போ மது அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஜகுவை பார்க்க வராங்க. ஜகுவும் அவர் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க. அப்போ மது சொல்கிறாங்க, ஒரு லோ பட்ஜெட் கல்யாணம், என் ஃப்ரெண்டோட வெட்டிங் தான், அதுக்கு நானும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கேன், அதுக்கு நீங்கள் இந்த டிஜே ஒர்க்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னோடனே, எவ்வளோக்கு அப்படின்னோடனே 30,000 பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜகு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ ஜகுவோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, அவன் 30,000க்குலாம் எப்பயும் பண்ணதே கிடையாது அப்படின்னோடனே, எனக்காக பண்ணக்கூடாதா அப்படின்னு மீரா அவங்க மது கேட்குறாங்க. கேட்டோடனே இவரும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டோடனே அவங்களும் சரி ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சித்தோட அம்மாவும் சித்துவும் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா வராரு. ஹே என்னடா இது வரைக்கும் வேலைக்கு கூட என்னோட பேரை நீ எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை, கான்ஸ்டபிள் பையன் கூட அவன் பேரை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவான், ஆனால் நீ என் பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை, இப்போ என் பேரை யூஸ் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், யார் இந்த பொண்ணு அப்படின்னோடனே, ஹரிணி அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹரிணியா, ஜெயஸ்ரீலாம் என்கிட்ட அவங்க லீலாவதி மேம் சொன்னாங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா என் கூட வேலை பார்க்குற பொண்ணு ஹரிணி, அந்த ஹரிணியோட அக்கா தான் ஜெயஸ்ரீ அப்படின்னோடனே, எங்கேயோ தப்பாக இடிக்குது, நான் ஒரு போலீஸ்காரங்கிறத மறந்துட்டிங்களா, ஒரே நாள் போதும் உங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் 2 நாள் கூட எடுத்துக்கோங்க, நல்ல விலாவரியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போவீங்களா போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஹே அவளுக்கு நீ ஹெல்ப் வேற பண்ணுறியாடா, அப்புறம் ஒன்று எப்படிடா மதிப்பா, இனிமேல் என் பேச்சை கேட்காம அவளுக்கு ஏதாவது பண்ணி பாரு, தொலைச்சு போடுவேன் தொலைச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.